தனுசு ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் உறவுகள் மற்றும் தொழில் தொடர்பான முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும் காலமாக அமைகிறது. வாரத்தின் ஆரம்பத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் ரிஷப ராசியில் இருப்பதால், அது உங்கள் 6ஆம் வீடாக அமைந்து வேலை, போட்டி மற்றும் தினசரி பொறுப்புகளில் அதிக உழைப்பை தரக்கூடும். ஆனால் இதே நேரத்தில் எதிரிகளை வெல்வதற்கான சக்தியும் கிடைக்கும். மே 15ஆம் தேதிக்குப் பிறகு சூரியன் மற்றும் சுக்கிரன் மிதுன ராசிக்கு மாறுகின்றன. இது உங்கள் 7ஆம் வீடாக அமையுவதால் உறவுகள், கூட்டாண்மை மற்றும் திருமண விஷயங்களில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும். புதிய தொடர்புகள் மற்றும் ஒத்துழைப்புகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. செவ்வாய் மீன ராசியில் இருப்பதால், அது உங்கள் 4ஆம் வீடாக அமைந்து குடும்பம் மற்றும் மன அமைதியில் சற்று அழுத்தத்தை உருவாக்கலாம். அதனால் பொறுமை மிகவும் அவசியம். புதன் ரிஷப ராசியில் இருப்பதால் 6ஆம் வீடாக இருந்து வேலை மற்றும் முயற்சிகளில் கவனம் அதிகரிக்க வேண்டும். குரு மிதுன ராசியில் இருப்பதால் 7ஆம் வீடாக இருந்து நல்ல வாய்ப்புகள், வளர்ச்சி மற்றும் ஆதரவை தரும் மிகச் சிறந்த நிலை உள்ளது. சனி மீன ராசியில் இருப்பதால், அது 4ஆம் வீடாக அமைந்து அர்த்தாஷ்டம சனி நிலை ஏற்படுகிறது. இதனால் மன அழுத்தம் மற்றும் குடும்ப சிக்கல்கள் இருக்கக்கூடும் என்பதால் கவனம் தேவை. ராகு கும்ப ராசியில் இருப்பதால், அது 3ஆம் வீடாக அமைந்து தைரியம், முயற்சி மற்றும் வெற்றி தரும் நல்ல நிலை உள்ளது. கேது சிம்ம ராசியில் இருப்பதால் 9ஆம் வீடாக இருந்து அதிர்ஷ்டத்தில் சில ஏற்றத்தாழ்வுகளை தரக்கூடும். மொத்தத்தில் இந்த வாரம் உழைப்பும் பொறுமையும் அவசியமான காலமாக இருந்தாலும், மே 15ஆம் தேதிக்குப் பிறகு உறவுகள் மற்றும் வாய்ப்புகளில் முன்னேற்றம் காண்பீர்கள். சரியான முடிவுகளை எடுத்தால் இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சி தரும். இது A Cube TV தமிழ் ஆஸ்ட்ரோ சேனல். இந்த காணொளியை விரும்புங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள், மேலும் இப்படிப்பட்ட பலன்களை தொடர்ந்து பெற எங்களை பின்தொடருங்கள்.